அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 1/4/2025, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் பங்குனி 18ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் குற்றங்கடிதல், குறள் 435. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போலக் கெடும். தெளிவுரை: குற்றம் வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்புக்கு முன்னால் வைக்கப்பட்ட வைக்கோற் போர் போல அழியும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்கிறது, கன்னியில் கேது, கும்பத்தில் இருந்த சனி மீனத்திற்கு பெயர்ச்சியாகி விளிம்பில் இருக்கிறது. சூரியன், ராகு, அதோடு கூட சுக்கிரன் மற்றும் புதன் வக்ரமாக. மொத்தத்தில் அத்தனை கிரகங்களும் மீனத்தில், சந்திரன் மேசத்தில் இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் வேலைக்கு தகுந்த மாதிரியான மன நிறைவான பணி நியமனங்கள் செய்வீர்கள். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும். உங்களின் ஆளுமை பண்பு இன்று அதிகரிக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் செய்வீர்கள். இன்று எதற்காகவும் யோசிக்காமல், எவரை பற்றியும் கவலைப்படாமல், யார் என்ன சொன்னாலும் அதை காதில் கூட வாங்காமல், நினைத்ததை மறுசீலனை கூட செய்யாமல் நீங்கள் செய்ய வருவதை செய்து முடிப்பீர்கள் என்று. சிலருக்கு வாழ்வின் போக்கு சட்டென்று கட்டாகிவிடும். சில சமயம் வேலைக்கு சென்று கொண்டு இருப்பார், திடீரென வேலை போய்விடும். இப்படியாகத்தான் இருக்கிறது. செய்து வரும் வேலையில் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்களை உங்களது தனித்த திறமையால் மயக்கி எல்லாவற்றையும் சாதித்தும் கொள்வீர்கள் என்று. யாரிடம் எப்படி பேசினால் வேலை நடக்கும் என்று சரியாக சூழலுக்கேற்ப காயை நகர்த்துவதில் கில்லாடிதான் நீங்கள். இன்றும் இப்படித்தான் செயல்படுவீர்கள். வம்சம் விருத்தியாகும் காலம் இது. நிறைய வருடங்களாக வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கவில்லை. காரணம் கர்ப்பப்பையில் கட்டி, அதனால் குழந்தை உருவாகவில்லை. தற்போது மருத்துவம் மூலம் குழந்தைக்கு வழி செய்து இதோ வாரிசு கையில் இருக்கும் காலம் சிறப்பு. உங்கள் நண்பரின் தற்போதைய பழக்க வழக்கம் சரியில்லை, சேர்க்கையும் சரியில்லை. எவ்வளவு சொல்லியும் கேட்க தயாராகவும் இல்லை அவர். அவருடைய செயலும் அதுபோலத்தான், திறந்து போவதில்லை என்று முடிவும் எடுப்பீர்கள். பண விரயமாகும் காலம். கோச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது. வரும் வருமானத்தை பத்திரமாக சேமித்து வைத்தால் பரவாயில்லை, பிற்காலத்திற்கு பயன்படும். கையில் நீங்கள் வைத்து இருப்பது சரிவராது. விட்டால் மகன் புது பைக் வாங்க வேண்டும் என்பார், மகள் கார் வாங்கலாம் என்பார், மனைவி இருக்கும் வீட்டை புதுப்பிக்க ஆலோசிப்பார். இப்படியாக ஆடம்பர செலவிற்கு போய்விடும் வாய்ப்பு நிறைய உண்டு. சேமிப்பது சிறப்பு. நீங்கள் மேலதிகாரி சொல்லும் எந்த வேலையாக இருந்தாலும் தட்டாமல் சிறப்பாக செய்யும் நல்ல பிள்ளையாச்சே. அதற்கு பிரதிபலனாக புதிய பொறுப்பு, பதவி உயர்வுக்கு தலைமை அலுவலகத்தில் பரிந்துரைக்கும் நேரம் இது. நிச்சயம் ஏதேனும் புதிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று. கைத்தொழில், மரவேலை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம். வருமானம் இரட்டிப்பாகும். கைமாற்றாக கொடுத்த பணம் உங்கள் நிலை அறிந்து திருப்பி தருவார் உங்கள் மாமா என்று. கல்லூரி கடைசி வருடம். தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்கு காத்திருக்கும் உங்கள் மகனுக்கு மேற்படிப்பு படிக்க அவர் கேட்ட பாடப்பிரிவு இருக்கும் நல்ல கல்லூரியில் அட்வான்ஸ் கொடுத்து சீட்டு புக் பண்ணுவீர்கள் என்று. நிலம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை மற்றும் முடிவுகளை 1 மாத காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. புதிய கல்விகள் அல்லது புதியதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியில் சேர்ந்து கொள்வீர்கள் என்று. இருபாலினருமே பெண் தோழிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். பழகுவதில் சில சிரமங்கள் இருக்கும், அவமானங்கள் வரும் என்று கவனம் வேண்டும். இனி வரும் 2 வார காலங்களுக்கு இயற்கை சீற்றங்கள் சில இடங்களில் நடப்பது குறித்த நிகழ்வுகள் நாம் கேள்விப்படுவோம். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் புருவத்தில் வெட்டு, தழும்பு, அம்மை, புதுமையான ஃப்ளூ, உஷ்ண நோய், வெட்டு, ஜாயின்ட் பெயின், குடல்வால், சண்டைகளால் காயம் இப்படியாக இருக்கிறது. கவனம் இருக்கட்டும். இன்று நீங்கள் அரசு அலுவலகம், மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், ஆசாரி தெரு, குடோன், கோயில் நிலம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ஸ்வர்ணலதா, ஹேமலதா, செல்வரத்னம், நாகேந்திரன், அண்ணாமலை, அபினேஷ், தர்மேந்திரன், தவமணி, தர்மலிங்கம், மேகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கீரை, பதப்படுத்திய பொருள்கள், இனிப்பு பதார்த்தங்கள், கோதுமை உணவுகள்,
பாகற்காய், கோவைக்காய், முள்ளங்கி, துவரை இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள். இன்று வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.